திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். இருள் நீக்கி என்னில் பிறவி கடத்தி அருள் நீங்க வண்ணமே ஆதி அருளும் மருள் நீங்க வானவர் கோனுடும் கூடி பொருள் நீங்க இன்பம் புலம்பையில் தானே. திருச்சிற்றம்பலம். இருள் நீக்கி எண்ணில் பிறவி கடத்தி என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது பார்க்கிறோம். சக்தி அருளும் உபகாரம் இத்தன்மை தென்றல் என்று இது விளக்குகிறது. எப்படிப்பட்டது என்று விளக்குகிறது. ஆதிசக்தி ஆணவ மல இருளில் இருந்தும் அகலச் செய்து கரங்கும் சகடமும் போல இடையராது வரும் கணக்கற்ற பிறவிகளை கடக்கச் செய்கிறது. திருவருளில் என்றும் பிரியாமே தோயும் வண்ணம் அருள் செய்பவள். அதனால் சத்தினி பாதம் பெற்ற உயிர் திருவருளில் என்றும் நீங்காத தேவனாகிய சிவபெருமானோடு கூடி புருஷார்த்தமாக ஆன்மாக்கள் தவறாது அடைதற்கு உரியதான வீட்டு இன்பமாகிய பேரறிவித்திரத்தில் பயின்றவனானான் என்ற கருத்தை குறிக்கிறது. பயின்றவன் ஆவன் என்ற கருத்தை குறிக்கிறது. ஆதி நீக்கி கடத்தி அருளும் எனவும் அதனால் ஆன்மா கூடி பயின்றான் எனவும் முடிக்க வேண்டும். ஒரு அடர்ந்த காட்டில் ஜீவன் என்று ஒரு ஆன்மா பல பிறவிகளாக அலைந்து திரிந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு பிறவியிலும் அது பல துன்பங்களையும் இன்பங்களையும் மாறி மாறி அனுபவித்தது. சில சமயங்களில் ஒரு மரமாக, சில சமயங்களில் ஒரு விலங்காக, இன்னும் சில சமயங்களில் மனிதனாக, இப்படி எண்ணற்ற பிறவிகளை எடுத்து அது உலவிக் கொண்டிருந்தது. ஜீவனுக்கு இந்த பிறவி சுழற்சி ஒரு முடிவே இல்லாததாக தோன்றியது. ஒவ்வொரு முறையும் ஒரு மாயையின் பிடியில் சிக்கி தான் யார் என்பதையும் தனது உண்மையான நோக்கம் என்ன என்பதையும் மறந்துவிட்டது. அதன் மனம் இருளால் மூடப்பட்டு உண்மையை அறியாத நிலையில் இருந்தது. இதுதான் பாடலில் வரும் இருள் நீங்கா எண்ணில் பிறவி கடத்தி என்பதை குறிக்கிறது. இப்படியே பல காலம் சென்ற பிறகு ஒரு நாள் ஜீவன் ஒரு துறவியை சந்தித்தது. துறவி ஜீவனுக்கு ஞான போதனை செய்தார். அப்போதுதான் ஜீவனுக்கு ஒரு உண்மை புரிந்தது. நான் இந்த உலகியல் பால் கட்டுண்டவன் அல்ல, நான் என்றும் அழியாத இறைவனின் ஒரு அங்கம் என்று கருதியது. அந்த தருணத்தில் ஜீவனின் மனதில் ஒரு பேரொளி பிறந்தது. அதுவரை தன்னை சூழ்ந்திருந்த அறியாமை இருள் விலகியதை அது உணர்ந்தது. இதுவே இருள் நீங்கா வண்ணமே ஆய் அருளும் என்பதன் ஒரு பொருள். இறைவனின் அருள் அதன் மீது பொழிந்தது. பிறகு ஜீவன் தீவிர தியானத்திலும் பக்தி மார்க்கத்திலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டது. அதுவரை தன்னை மயக்கி வைத்திருந்த மாயையின் பிடியிலிருந்து அது மெல்ல மெல்ல விடுபடத் தொடங்கியது. இது மருள் நீங்கா வானவர் கோனோடும் கூடி என்பதை குறிக்கிறது. இங்கு வானவர் கோன் என்பதை யார் இறைவனை குறிக்கிறது. ஜீவன் படிப்படியாக இறைவனுடன் நெருங்கிய அவனுடன் ஒன்றியது. அதன் மாயை, அதாவது மருள் நீங்கியது. இந்த இணைப்பினால் ஜீவனடைந்த ஆனந்தம் சாதாரணமானதல்ல, அது ஒரு முடிவில்லாத எல்லையற்ற இன்பம். உலகிய இன்பங்கள் போலன்றி இது ஒருபோதும் குறைவுபடாத நிலையான ஆனந்தம். இதுவே பொருள் நீங்கா இன்ப புலம்பமென்று ஆனே என்பதன் அர்த்தம். ஜீவன் தனது உண்மையான சொரூபத்தை உணர்ந்து இறைவன் என்னும் பேரொளியில் கலந்து குறைவற்ற நீங்காத இன்பத்தில் திளைத்தது. அது இனி பிறவா பெருவாழ்வை அடைந்தது. இருள் நீங்கா எண்ணில் பிறவி கடத்தி என்று கூறுகிறாரே. இங்கு இருள் என்பது அறியாமை, மாயை, உலகப்பற்று மற்றும் நமது உண்மைத்தன்மையை உணராத நிலை ஆகியவற்றை குறிக்கிறது. எண்ணில் பிறவி கடத்தி என்பது ஆன்மா இந்த அறியாமை காரணமாக எண்ணற்ற பிறவிகளை எடுத்து மீண்டும் மீண்டும் இந்த சம்சார சாகரத்தில் உழன்று கொண்டிருப்பதை உணர்த்துகிறது. மனிதர்கள் மட்டுமல்லாது அனைத்து உயிரினங்களும் இந்த அறியாமையினால் கட்டுண்டு பிறப்பு இறப்பு சுழற்சியில் சிக்கி தவிக்கின்றது. அருள் நீங்கா வண்ணமே ஆய் அருளும். இங்கு அருள் என்பது இறைவனின் கருணையை குறிக்கிறது. இறைவனின் அருள் ஒருபோதும் நம்மை விட்டு நீங்குவதே இல்லை. நாம் அறியாமையில் உழன்றாலும் இறைவன் தனது அருளை எப்பொழுதும் நமக்கு தந்து கொண்டேதான் இருக்கிறான். ஆய் அருளும் என்பது அந்த அருள் எப்பொழுதும் நம்மை ஆய்வு செய்து நாம் சரியான பாதையில் செல்லும்படி வழிகாட்டுகிறது. நாம் சரியான தியானம், பக்தி, ஞான மார்க்கத்தை பின்பற்றும் போது அந்த அருள் நமக்கு வெளிப்படையாக கிடைக்கிறது. அந்த அருள் நீங்காதது என்பதாலே ஆன்மா விடுதலை பெற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மருள் நீங்கா வானவர் கோனுடன் கூடி என்று கூறுகிறார். மருள் என்பது என்ன? மனமயக்கம், அறியாமை, மாயை மற்றும் புலன் கவர்ச்சிகளால் ஏற்படும் பிரமை ஆகியவற்றை குறிக்கிறது. இருள் என்பது ஒரு பொதுவான அறியாமை என்றால், மருள் என்பது அந்த அறியாமையின் விளைவாக ஏற்படும் மனக்குழப்பங்கள், மனக்லேசங்கள் மற்றும் பற்றுக்கள். வானவர் கோன் என்பது பரம்பொருளை குறிக்கிறது. இறைவன், சிவபெருமான் ஆகியவற்றை குறிக்கும். கூடி என்பது ஆன்மா இறைவனுடன் ஒன்றி இணைவதை குறிக்கிறது. ஞான மார்க்கத்தில் ஆன்ம
ஐக்கியம் என்று கூறுவார்கள். அத்வைத்தம், அதுதான் அத்வைத்தம் அல்லது இறைவனுடன் நெருங்கி வாழும் நிலை. துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம் என பல நிலைகள் உள்ளன. இங்கு மாயையின் பிடியிலிருந்து விடுபட்ட ஆன்மா இறைவனுடன் இணைந்து அவனது தன்மையை அடைகிறது. பொருள் நீங்கா என்ப புலம்பம் என்று ஆனே என்று கூறுகிறாரே. பொருள் நீங்கா இன்பம் என்றால் உலகப்பற்றுக்களால் கிடைக்கும் இன்பம் போலன்றி குறைவில்லாத நிலையான நித்தியமான பேரின்பத்தை குறிக்கிறது. உலக இன்பங்கள் நிலையற்றவை. அவை ஒரு நாள் வரும், ஒரு நாள் போகும். அவை ஒரு நாள் முடிந்துவிடும். ஆனால் இறைவனுடன் இணைந்த பிறகு கிடைக்கும் இன்பம் என்றுமே நீங்காததாக இருக்கும். புலம்பம் என்று ஆனே என்பது அத்தகைய நிலையான இன்பத்தில் ஆன்மா திளைத்து நிற்கும் என்பதை குறிக்கிறது. புலம்புதல் என்பது இங்கு ஆரவாரித்தல், ஆனந்த மிகுதியால் ஒலித்தல் அல்லது அந்த இன்பத்தில் மூழ்கி இருத்தல் என பொருள் கொள்ளலாம். அதாவது ஆன்மா தனது அறியாமையை நீக்கி இறைவனின் அருளால் அவனுடன் கூடி குறைவற்ற பேரின்பத்தில் திளைத்து பிறவிச் சுழற்சியிலிருந்து விடுதலை பெற்றது. அறியாமையால் எண்ணற்ற பிறவிகளை எடுத்து அல்லல்படும் ஆன்மா இறைவனின் நீங்காத கருணையால் மாயையின் மயக்கத்திலிருந்து விடுபட்டு பரம்பொருளுடன் ஒன்றி குறைவில்லா நிலையான பேரின்பத்தை அடைகிறது. இதுவே முக்தி அல்லது வீடு பேறு ஆகும். இருள் நீக்கி எண்ணில் பிறவி கடத்தி அருள் நீங்கா வண்ணமே ஆதி அருளும் மருள் நீங்கா வானவர் கோனுடும் கூடி பொருள் நீங்கா இன்ப புலம் பயின்றானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.